பாகிஸ்தான் சூப்பர் 4க்கு தகுதி பெற்று விட்டார்கள். மீண்டும் ஒரு முறை இந்தியாவும் பாகிஸ்தானும் செப்டம்பர் 21ஆம் தேதி சூப்பர் 4க்காக துபாயில் மோதப் போகிறார்கள் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஷெடியூல் படி அப்படி தான் இருக்குது. இந்தியா நம்பர் 1 வந்தாலும் சரி, பாகிஸ்தான் இப்போது ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்தாலும் சரி தான். பட் இதுதான் ஷெடியூல் போட்டிருக்கிறாங்க. பார்ப்போம். பட் ஆனால் இன்றைக்கி யுஏஇ கிட்ட பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்றைக்கி மேட்ச் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பயம் ப்ரிவியூவிலே நான் சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி அந்த நிலைமை வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அம்பையர் மாற்றினாங்க. ஏன் இப்படின்னு நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நைட்டு இந்த மேட்ச் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. பட் சோஃபார் எனக்கு பாகிஸ்தானோட பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பேட்டிங்கில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பேச போகிறோம். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் மேட்ச் நம்பர் 10 துபாயில் நடந்து முடிஞ்ச பாகிஸ்தான் வர்சஸ் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இது ஒரு வாழ்வா சாவா போட்டி. 2 அணிக்கும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்தியா கூட சேர்ந்து சூப்பர் 4க்கு தகுதி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துக்கிட்டுருது. பட் நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம்ல, பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்க. அது கிடையாது, அது கிடையாது. யுஏஇயோட கிரிக்கெட் பற்றி நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் அசந்தா போட்டுருவாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் பாகிஸ்தான் கொஞ்சம் லைட்டாக செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் எந்திரிக்கணும் வைங்களேன், இன்றைக்கி பாகிஸ்தான் தோற்றுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த எப்படி ஒரு ஆப்கானிஸ்தான்கிட்ட, அதுக்கப்புறம் ஒரு யுஎஸ்ஏ கிட்டலாம் தோப்பாங்கள்ல, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் திரும்பவும் சொல்கிறேன், செகண்ட் இன்னிங்ஸ் பாகிஸ்தான் ரொம்ப பிரில்லியண்ட்டாக செயல்பட்டாங்க. அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஆடினாங்க ஒவ்வொருத்தவங்களும். ஆமாங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னங்க சொல்கிறது, யுஏஇ அவங்க ஃபீல்ட் செட்டோ பவுலிங் ரொட்டேஷன் எல்லாமே பர்ஃபெக்ட். முக்கியமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபீல்ட் செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபீல்டர் இருக்காங்க, அந்த டைரெக்ஷனில் கரெக்டாக ஆட வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அப்படின்னா அப்புறம் இன்னொன்று, யுஏஇ டாஸை வின் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்க, பிச்சை நல்லா ரீட் பண்ணியிருந்தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா பிச் ரிப்போர்ட் பற்றி, அது மீன் டாஸுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட்டை சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விக்கெட்டில் கொஞ்சம் கிராஸ் இருக்குது, கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது, இயர்லியாக அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக டர்ன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி அங்கே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரான சிம்ராஜ் வந்து ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தார். ஸோ நான் எதுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து இன்றைக்கி 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்தார், விக்கெட் பிச் ரிப்போர்ட்டு விக்கெட்டை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி பாகிஸ்தானோட பேட்டர்ஸோட பொறுப்பற்ற ஒரு பேட்டிங். ஸோ யோசிச்சு பாருங்கள், இது ஒரு நாக் அவுட் மேட்ச்சு. இன்கேஸ் ஆப்போசிட் சீட்டில் வந்து ஒரு யுஏஇ இல்லை அப்படின்னா, இன்றைக்கி யுஏஏ எந்த தப்பு பண்ணாமல் ஒரு வேளை சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி காலி. இதுவே ஒரு வேளை பாகிஸ்தான் தோற்றுருந்தாங்கன்னு வைங்களேன், மொத்த கேஸையும் இன்றைக்கி எழுதியிருப்பாங்க. ஈவன் வேறு என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா கூட தோற்றுட்டீங்க, அவமானப்பட்டுட்டீங்க, அசிங்கப்பட்டுட்டீங்க. இப்போது நீங்கள் யுஏஇ கிட்ட வந்து நீங்கள் தோற்றிங்கன்னா அதை விட அவமானம் வேறு எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்காவது குவாலிஃபைட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பாகிஸ்தான் கிரிக்கெட் ஃபேன்ஸோட ஒரு கனவாகவும் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி தான் சொல்கிறாங்க, யுஏஇ இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வேறு ஒரு டீமாக தான் நல்லா விளாண்டுருப்பாங்க. பட் ஃபஸ்ட் ஹாஃப் நாங்கள் ஆடினாங்க பாருங்கள், ஐயோ. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஹானுக்கு ரிவ்யூவில் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி தப்பிச்சார். அதுக்கப்புறம் சையும் தேர்ட் பால் அவுட் ஆனதை பார்க்கும்போது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷாக் ஒன்று கொடுத்தாங்க, திரும்பவும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஹானும் அவுட் ஆகிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபகர் ஜமான் வந்து ஓகே ஸ்பின்னர்ஸ் இன்றைக்கி போட்டு சம்மடி அடித்தார். பட் ஃபகர் ஜமான் கீழே ஷஹீன் ஷாஃபி தவிர திரும்பவும் பாகிஸ்தானோட பேட்டிங் பள்ளி இழிக்குது. அதான் சொல்கிறாங்க, இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுலிங் டீசெண்டாக இருக்கும், பட் பேட்டிங் இந்த தடவை இருக்காங்க பேட்டர்ஸ். பட் ஆனால் யாருக்கிட்டேருந்து ரன்ஸ் பெருசாக வர மாட்டேங்குது. பட் நீங்கள் இங்கே பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லலாமா, சரி என்ன வார்த்தை வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி வெளிப்படுத்தினாங்களே, அந்த கேமை வெளிப்படுத்தினாங்கன்னா பேசாமல் சூப்பர் 4க்கு வராமலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாகிஸ்தானை சொல்லுவேன். இன்றைக்கி பவுலர்ஸ்களால் மட்டுமே தான் வின் பண்ணாங்க. ஆடின ஒவ்வொரு ஷாட்டும் எனக்கு என்னமோ ரெஸ்பான்சிபிளாக ஆன மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆன மாதிரி எனக்கு தெரில. ஆனால் எல்லோரும் வந்து அடிக்க போனாங்க, எல்லோரும் மேலே ஏற்றி விட்டாங்க. பட் என்ன கமெண்ட் வந்ததுன்னு எனக்கு தெரில. அது மைக்கேல் சென் கிட்டே இருந்தால், இல்லை கேப்டன் ஆகாலி சல்மான் கிட்டே இருந்தாலும் எனக்கு தெரில. ஆனால் எல்லோரும் சுற்றி தான் அவுட் ஆனாங்க. சுற்றியே ஆகணுங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு ரன்ஸ் இருக்குதோ இல்லையோ, பட் ஓவர்ஸ் கிடக்குது, விக்கெட்ஸும் கொஞ்சம் கையில் வச்சுருந்தா நல்லதுங்கும் போது எல்லோரும் சுற்றி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பிரெயின் ஃபைடட் கிரிக்கெட் ஆடினாங்க தான் நான் சொல்லுவேன். ஆனால் யுஏயோட ஃபீல்ட் செட் திரும்பவும் சொல்கிறேன், குறை சொல்ல மாட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது செட் பண்ணி தான் எடுத்தாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஏயோட அதாவது பவுலிங்கில் அவங்களோட எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஃபீல்ட் செட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஷஹீன் ஷாஃபி கீழே அடிக்காமல் மேலே ஃபகர் ஜமான் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை போட்டு புரட்டி எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி 146 அடித்தாங்களா, 107
110 அந்தளவு தான் வந்திருக்கணும். ஷஹீன் ஷாஃபி வந்து வச்சார், நேராக ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் வந்து கீழே டவுன் இல்லை கீழேனால ஆனால் ஸ்கொயர் லெக் பக்கம் அடித்தார். ஸோ ஷஹீன் ஷாஃபி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் அடித்தார், இன்றைக்கி யுஏக்கு அகேன்ஸ்டாகவும் அடித்தார். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு தான் கொடுப்பாங்களோன்னு தெரில. ஆனால் இன்னொரு பக்கம் ஃபகர் ஜமான் சும்மா சொல்லக்கூடாது. இன்னமும் சொல்கிறேன், இப்போதைய பாகிஸ்தானோட பேட்டிங் லைனப்பில் செம்மையாக ஆடிட்டு இருக்கிறது தான் ஃபகர் ஜமான். அதான் இங்கே பாகிஸ்தானை வந்து ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்டரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. இப்போது சைம் வந்து 3வது ஹேட்ரிக் டக்கு. நான் சைம் எடுத்துகிட்டு நான் ரிஸ்வானை போடணும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு ரிஸ்வான் இருக்கணும். அதான் ரிஸ்வான் பாபர் யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஆடாமல் நான் வந்து அந்த இடத்துல ரிஸ்வானுக்காக வேறு யாராவது நான் வெளில வச்சு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி எவ்வளோ விளையாடுனாலும் நான் விளையாடுவேன். கீழே ஃபகர் ஜமான் இன்றைக்கி அந்த 50 அடிக்கலன்னு வைங்களேன், கண்டிப்பாக நான் என்ன சொல்ல டப்பா டான்ஸ் ஆடிருக்கோம். அதை தாண்டி ஷஹீன் ஷாஃபி 2-3 6 எலக்ட்ரிஃபைங் 6 மலரம் அடித்தார் அந்த 29 ரன்னு. ஸோ அந்த ஒரு கேமியும் இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்கு. ஆனால் 147 டார்கெட்டு டிஃபெண்ட் பண்ணால் சூப்பர் 4. எனக்கு தெரியும் யுஏயில் வந்து ஆசிஃப் கானு, வசீமு, சரஃபு, கீழே ஹைதர் அலி கொஞ்சம் விளையாடுவாரா. ஸோ இவங்க தான் பேட்டர்ஸு. ஸோ இவங்களில் நீங்கள் 2-3 பேர் எடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. கந்தல் தாராளமாக 110 ரன் கூட இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் அவ்வளோ டெவலத்தாக அவ்வளோ தைரியமாக ஃபீல்டர்ஸில் அடைச்சி வச்சு நல்லா இருந்துச்சு ஃபீல்டிங்கு. 3 கேட்ச்லாம் எடுத்தாங்க, பெருசாக கேட்சஸை ட்ரா பண்ணலாம் பாகிஸ்தானி பொறுத்த வரைக்கும். ஸோ பாகிஸ்தானி கொஞ்சம் புதுசாக வந்தாங்களோங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எங்கே இருந்த அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து தெரில. இப்போ யுஏஇ டீமுக்கு பொதுவாக அந்த எனர்ஜி, அதாவது இப்போ தான் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டில் வராங்க அப்படின்னா அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. எங்கே இருந்து அந்த எனர்ஜி எடுத்திருந்தாங்கன்னு எனக்கு தெரில. பட் பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த எனர்ஜி இல்லைன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஷரஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ஒன்று பெரிய 6 ஒன்று அடித்தார். ஆனால் ஷஹீன் ஷாஃபி ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி மேலே மனு போட்டு சரிப்பட்டு மேலே போடும் அப்படியே மேலே போட்டுக்கிட்டே இருந்தார். நிறைய பீட்டன் ஆகிக்கிட்டே இருந்தது போல்டு. அதுக்கப்புறம் வசீம் வந்து அப்ரார்கிட்ட வெளில அடிக்க போனார். நல்ல கேட்ச் ஒன்று எடுத்தாங்க, அதுவும் ஒரு மாதிரி 3rd இயர் சைக்கிளில் வந்து ஓடி போய்ட்டு ஒரு நல்ல கேட்ச் ஒன்று. அதுக்கப்புறம் விக்கெட் சரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நிறுத்திட்டாங்க, ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி பிளேயிங் லெவலில் வித்தியாசம், அதுக்கப்புறம் பவுலிங் ரொட்டேஷன்லேயும் வித்தியாசங்கிறது வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. த்ரூ அவுட்டாகவே இன்றைக்கி ஷஹீன் ஷாஃபி ஹீரோ தான் பேட்டிங்கில், அதுக்கப்புறம் பவுலிங்கில். ஆனால் இதில் சும்மா சொல்லக்கூடாது, பாகிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் அப்புறம் சயீம் இவங்கெல்லாம் அந்த மிடில் ஓவர்ஸில் சூப்பராக போட்டாங்க. அப்புறம் பின்னாடி வரும்போது ஹாரிஸ் ரஃப் நல்லா பவுல் பண்ணார். ஆனால் இந்த மேட்ச்சு உயிரோடு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட ஸ்பின்னர்ஸ் தான். சூப்பராக பவுல் பண்ணாங்க, கிவ் அப் பண்ணவே இல்லை. எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானோட பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ் விட்டு கொடுக்கவே இல்லை. அதான் சொல்கிறேன்லங்க, 146 வச்சுக்கிட்டு அவ்வளோ தைரியமாக தூக்கி போட்டாங்க, அடித்தாங்க. சயீமோட ஓவரில் ஆஃப் சைடில் கொஞ்சம் அடித்தாங்க, ஒரு 4 தான். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடவே முடியல. எங்கே பார்த்தாலும் ஃபீல்டர்ஸுங்கிறத தாண்டி விக்கெட் கீப்பரும் பவுலர் தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து விளையாடிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 59 டாட் பால்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தெரியுது, ஆஹா ரன்ஸ் குறைஞ்சதுன்னு. பின்னாடி ஷஹீன் ஷாஃபி அடித்தாங்க அப்படின்னா நான் இடையில வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. யுஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் ஓடவே முடியல. அந்த அளவுக்கு பாகிஸ்தானோட பவுலர்ஸுகளோட ஆதிக்கம், மிடில் ஓவரில் முக்கியமாக ஸ்பின்னர்ஸுகளோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. சோஃபார் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் எடுத்துக்க வேண்டியது அவங்க பக்கம் எடுத்துக்க வேண்டிய விஷயம்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஃப்ரியை சாரி கேட்க வச்சாங்க. ஆமாம், என்னாச்சுன்னா இன்றைக்கி இந்தியாவும் பாகிஸ்தான் மேட்ச்லேயும் வந்து இந்தியன் டீம் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போயிட்டாங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட்லேருந்து பெரிய ஒரு அதிருப்தி இருந்துச்சு. ஐசிசி கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரியை மாற்றுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணாத பிளேயர்ஸுகளை தாண்டி இந்த இடத்துல இந்த ஹேண்ட் ஷேக் விவகாரம்னு ஒன்று நடந்ததுக்கப்புறம் ஐசிசி கிட்டேருந்து எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணாங்க, அவசரமாக மீட்டிங்கை ஒன்று போட்டு மேட்ச் ரெஃப்ரி ஏஷியன் கேம்ஸில் இருக்கக்கூடாதுன்னா நாங்கள் ஆட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி நியூஸஸில் பார்க்க முடிஞ்சது, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வரலை, ப்ராக்டிஸுக்கு வரல, அதனால் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆக போகுது, மீட்டிங் நடந்துட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஐசிசி இதில் எதையும் செவி சாய்க்கல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. அந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட ரெஃப்ரியை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேம் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி மேட்ச் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட்டு. ஆமாம், எக்ஸாக்டாக 1 மணி நேரம் லேட்டு. டாஸ் லேட்டாக தான் போட்டாங்க, மேட்ச் லேட்டாக தான் நடந்துச்சுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் த்ரோ போட்டாங்க பாகிஸ்தான் சைட்லேருந்து. நின்றுட்டு இருந்த மெயின் அம்பையர் மேலே வந்து பால் அடித்ததுனால அதுக்கப்புறம் அவரால் வழி தாங்க முடியலங்கிறதுனால ஸோ அப்படியே அவரை அப்படியே தோல்தாங்க கூப்பிட்டு போனாங்க. புது அம்பையர் உடனே அப்பாயின்ட் பண்ணியாச்சு. அந்த இடத்துல மேட்ச்சுக்கு எந்த விதத்துலையும் தடங்கள் ஏற்படலை அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபார் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கி பேட்டிங் நடந்ததை தாண்டி பவுலிங்கில் வந்து நான் இந்த எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இதுதான்ப்பா, ஒருவேளை சந்தோஷப்பட்டுக்க முடியும். பட் ஆனால் பேட்டிங் அந்தளவுக்கு இல்லையாப்பா, சரியாக பண்ணலையாப்பான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. டெஃபினட்டாக
ஏன்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதப்படுறது இந்தியா கூட, ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானா இல்லை பங்களாதேஷான்னு தெரில. ஸ்ரீலங்காலாம் வந்தாங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். சூப்பர் 4க்கு இந்தியா, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ஸ்ரீலங்கா வருவாங்களா ஆப்கானிஸ்தான் வருவாங்களா தெரில. பட் பாகிஸ்தானும் உள்ளே போயிட்டாங்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த ரவுண்டு வர ரவுண்டு எல்லாமே விறுவிறுப்பாக இருக்குங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஓகே, நான் இந்த வீடியோ நிறைவடைகிறது, இந்த ரிவ்யூ நிறைவடைகிறது. பட் பாகிஸ்தானோட பேட்டிங் கன்சர்ன் இருக்குது. இன்றைக்கி அவங்க ஆனர் ஷாட் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இல்லை. பட் பவுலர்ஸ் நீங்கள் நல்லா பவுல் பண்ணாங்க, ரொம்ப டைட்டாக பவுல் பண்ணாங்க. பிளானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி இன்றைக்கி ஆடினாங்க. அப்படியே இது எப்படியோ UAE வெளியேறிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு மேட்ச், அதுலேருந்து யார் ஜெயிச்சு அடுத்த ரவுண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் செலிப்ரேட் பண்ண வேணாம். இனி வரும் காலகட்டத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் போதும். ஓகே, நான் வீடியோ நிறைவடைகிறது. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?